कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमान्हिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वजा उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यम्. இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5:30 போல ஹேர் வாஷ்ல பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. கிச்சன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பூஜை ரூம், நம்ம வீடு ஃபர்ஸ்ட் சுத்தமா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை ரூமுக்கே போகணும். ஸோ கிச்சன் என்ன அப்படின்னா சுக்கிரனோட ஒரு அம்சம் தான். ஸோ சுக்ரன் அப்படின்னாவே மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்க ஒரு இடம் தான் கிச்சன். ஸோ அந்த இடத்த நம்ம ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் இது. நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் கூட இதுதான். ஸோ இந்த இடத்த நம்ம ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம வீட்டில் அடுத்த வேலையை அடுத்த பூஜை வேலைகளோ எதுவாக இருந்தாலுமே செய்யணும். ஃபர்ஸ்ட் கிச்சன் இருக்க பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் கழுவிட்டுருங்க. ஸோ அடுப்பில் எப்பவுமே சரி சமைச்சிட்டீங்க அப்படின்னா கையோடு க்ளீன் பண்ணுங்க. நீங்கள் கோலம் போடுறீங்களோ இல்லையோ க்ளீன் மட்டும் கூட பண்ணி விட்டுருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுப்பில் மகாலட்சுமி வாசம் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்வது இதுதான். நம்ம அடுப்பை மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அடுப்பை ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். நம்மளுக்கு உணவளிக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயும் இங்கே தான் இருப்பாங்க. கடவுளுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்ம அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு மாக்கோலம் அடுப்பு மேலே போட்டு விட்டுருந்தேன். எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் டைமாவது மாக்கோலம் போடுங்க. மாக்கோலம் போடுறது என்ன பெனிஃபிட் சொல்லி நான் ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ எறும்புகள் பசியாரும் அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மாக்கோலம் வீக்லி ஒன்ஸ் டைமாவது ஃப்ரைடேவாவது போடுங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அர்லி மார்னிங் பிரம்மன் ஊட்ட நேரத்தில் எழுச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டியூஸ்டே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, தேர்ஸ்டே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கூட நீங்கள் மாக்கோலம் அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ அன்னைக்கு ஃப்ரைடேனால நான் உப்பு மஞ்சள் பொடி தான் வாங்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே அர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பாப்பா கையால் தான் போய் உப்பு மஞ்சள் பொடி நான் வாங்கிட்டு வர சொல்வேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி அப்படின்றது நம்ம குழந்தை, பெண் குழந்தைகள் தான். ஸோ அவங்க கையால் நம்ம மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள், பிடித்தமான விஷயங்கள் செய்யும் போது அந்த மகாலட்சுமி கடாட்சியம் நம்ம வீட்லேயும் நிறைஞ்சிருக்கும், நம்ம பெண் குழந்தைகளுக்கும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ அதனால நான் குழந்தைங்க கையில் தான் ஏதாவது கொடுத்து செய்ய சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும். என்னோட லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா, சில பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, ஹாப்பியாகவும் கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கவும் பிடிக்காது. 10 பேருக்கு நம்மளை பிடிக்காது, 2 பேருக்கு தான் பிடிக்கும். ஸோ அந்த 2 பேருக்காண்டியும் நம்ம வாழ வேணாம், அந்த 10 பேருக்காண்டியும் நம்ம வாழ வேணாம். நம்மளுக்காண்டியும் நம்மளை நம்பி இருக்க நம்ம குழந்தைகள், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பெற்றோர்கள் அவங்களுக்காண்டி மட்டும்தான் நம்ம வாழ்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக இருக்கணும். லேடிஸ் எப்போவுமே தைரியமா இருக்கும். ஏன்னா ஈஸியா குறை சொல்லக்கூடிய உலகம் இது. நீங்க நல்லா வளர்ந்தாலும் குறை சொல்லுவாங்க, நீங்க கீழே விழுந்துட்டாலும் உங்களை குறை சொல்லுவாங்க. இந்த உலகத்துல குறைகள் மட்டுமே சொல்ல தெரியும். மெயினா நான் சொல்றது நம்மளோட ரிலேஷன்ஷிப் தான் சொல்றேன். ஸோ ரூட்ல போறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, யாருமே நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெக்ஸ் ஆகி நம்ம உட்காரவே கூடாது. நம்ம யாருக்காண்டி வாழ கிடையாது. திறந்து நம்ம அம்மா எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் நமக்காண்டி வாழ்ந்தாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி நம்மளை சார்ந்தவங்களுக்காண்டி நம்ம வாழ்ந்துட்டு நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் நிறைய லேடிஸ் கமெண்ட் பண்ணிருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் என்னை மதிக்க மாட்டாரு, என் பேச்சு கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஹஸ்பண்ட் நம்மளோட விஷயம் நம்ம பேச்சு கேட்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். எனக்கு தெரிஞ்சது நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ வெளியே போய் வாசல் எல்லாம் பெருக்கி அழகாக கழுவிட்டு இன்னைக்கு தாமரை கோலம் தான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப தாமரை கோலம் பிடிக்கும், போடுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்னோட எல்லா கோலத்துலையுமே அதிகமாக தாமரை கோலம் மென்ஷன் பண்ணி தான் நான் கோலமே போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு தீர்த்தம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது என்ன தீர்த்தம் அப்படின்னா, மகாலட்சுமி வாசம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருக்கணும், நம்மளோட வறுமை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தீர்த்தம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன தீர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி சுத்தமான தண்ணி, மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது, வெட்டி வேர். முக்கியமான விஷயம் தான் வெற்றி வேர். இந்த வெற்றி வேருக்கு தனியான ஒரு நறுமணம் இருக்கு, ரொம்பவே விசேஷமானது. கடவுள்களுக்கெல்லாம் முகுந்தமான ஒரு பொருள் தான் இந்த வெற்றி வேர். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு கிணத்து நல்லா ஊற வச்சுட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நான் எப்பவுமே ரெகுலராக வந்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுறேன். அந்த குங்குமத்தில் பச்சை கற்பூரம் ஜவ்வாதும் மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்பவுமே வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பெண்கள் வந்து குங்குமம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நம்ம குங்குமம் வந்து அதாவது வைக்கும் போது 48 நாள் வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சியம் வந்து நிறைந்திருக்கும். மெயினாக பெண்கள் வந்து நெற்றி வகுடுல இங்க உச்சந்தலைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த நெற்றி வகுடுல வைக்கிறது வந்து ரொம்பவே வந்து மகாலட்சுமி கடாட்சியம் வந்து நிறைந்திருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கலசம். இந்த கலசம் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கலசத்துல வந்து நம்ம குலதெய்வம் வந்து வாசம் செய்றதாக ஒரு ஐதீகம். ஸோ அதனால தான் வந்து நம்ம கலச சம்பவத்தை தான் நம்ம வந்து பூஜை ரூம்ல வந்து பூஜை பண்ணணும். ஒருவேளை சில பேர் வந்து கேட்கலாம், எங்க வீட்ல வந்து குலசாமி படம் இருக்கு. அப்ப நாங்க கலசம் வைக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்றது, கலசம் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து எல்லா தெய்வங்களுக்குமே, எல்லா பூஜைகளுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கலசம் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அனைத்து தெய்வங்களோட நம்ம வேண்டுற வேண்டுதல், அந்த அனைத்து தெய்வங்களோட சக்தியும் வந்து அந்த நீர்ல வந்து இறங்கும். ஸோ இதனால தான் வந்து நம்ம வீட்ல வந்து கலசம் வைக்கிறோம். நீர் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த பூஜை ரூம்ல வந்து வச்சு நம்ம கும்பிடும்போது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அதிகமாகும். இந்த பாசிட்டிவிட்டிஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்கும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு வைக்க வேண்டிய விஷயம் வந்து பஞ்சபாத்திரம். இந்த பஞ்சபாத்திரம் வந்து நம்ம வெறுமனே தண்ணி மட்டும் வைக்கக்கூடாது. இல்ல கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கிறது வந்து கடவுளுக்கு வந்து ரொம்பவே உகந்தது. ஸோ அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணிய வந்து நம்ம குடிக்கணும். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்ச அந்த தீர்த்தத்த வந்து வெற்றி அந்த வேர வச்சு வீடு ஃபுல்லாமே வந்து தெளிச்சு விட்டேன். தெளிச்சு விட்டதுக்கப்புறம் வீடே வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணமா இருந்துச்சு. மனசு வந்து ஒரு மாரி லேசா பாசிட்டிவா இருந்துச்சு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பிரதோஷம் கூட. ஸோ பிரதோஷம் அப்படின்னாவே வந்து ரொம்பவே வந்து சிவனுக்கு வந்து உகந்த நாட்கள். ஸோ இந்த நாள்ல வந்து முடிஞ்சா வந்து சிவன் கோயிலுக்கு போங்க. இல்லாட்டி வீட்ல வந்து லிங்க வழிபாடு கூட நீங்க செய்யலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து சுக்கிரனோட அம்சம் வந்து நிறைந்திருக்கணும். மகாலட்சுமிக்கு கடாட்சியம் நிறைந்திருக்கணும்னு சொல்லிட்டு சில பொருள் வந்து பூஜை ரூம்ல வந்து நான் வாரம் வாரம் வைப்பேன். ஸோ அந்த பொருளெல்லாம் வந்து நான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நெறைய பேர் வந்து கேட்குறீங்க, இதில என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து நான் சொல்றேன். குன்றின் மணி, மஞ்சள், உப்பு, கல்லுப்பு, ஏலக்காய், கிராம்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மண் பவுல்ல வந்து சில்லற காசு போட்டு தான் நான் வந்து எப்பவுமே மகாலட்சுமி முன்னாடி வைப்பேன். ஸோ நெறைய பேர் வந்து கேட்குறீங்க, இந்த சிவப்பு கலர்ல மணி மாதிரி இருக்கு. அது என்னக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அது வந்து குன்றின் மணி தான். ஸோ இந்த குன்றின் மணி வந்து ரொம்பவே வந்து விசேஷமான ஒரு பொருள். மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள். ஸோ இது வந்து எல்லா பூஜை பொருள் விக்கிறாங்க அந்த கடையில வந்து கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான தாம்பூலம் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த ஜாக்கெட் புட்டு, வளையலு, வெற்றிலை பாக்கு, ஒரு சின்ன குட்டி டப்பால குங்குமம், அதாவது ரூ. 16 காயின், மல்லிகைப்பூ வச்சு தான் இன்னைக்கு வந்து அம்மன் வந்து நான் வழிபட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாசத்துக்கு ஒரு டைமாவது வந்து வச்சு வழிபடுறது வந்து ரொம்பவே விசேஷம். நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்க நெனச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இத நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அம்மா, நம்ம வயசான பாட்டி அந்த மாதிரி அவங்களுக்கு கூட நம்ம குடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அம்மா வந்து வெளியூர்ல இருக்கிறதுனால, ஸோ நானே வந்து யூஸ் பண்ணிக்கோ, இல்லாட்டி அம்மா வந்ததுக்கப்புறம் வந்து நான் குடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்க்கு போயிருந்தேன். ஸோ பூஜை ரூம் வந்து நான் காலையில வந்து கிளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த ஊதுபத்தி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சோம். ஸோ அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டு, போட்ட பூவெல்லாம் எடுத்துட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் வெளியே வீட்டுக்குள்ள இருக்க அந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து அடுத்து நான் வந்து பூஜை ரூமே போவேன். ஸோ அடுத்து போயிட்டு பூஜை ரூம் போயிட்டு சுவாமி எல்லாத்துக்குமே வந்து பூ போட்டுட்டு, இன்னைக்கு வந்து எப்பவுமே வந்து இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து என் கையால வந்து மல்லிகைப்பூ வந்து கிடைக்குது. ஸோ நான் வாங்கி கட்டி தான் வந்து நான் வீக்லி வந்து இந்த சுவாமிக்கு வந்து போடுவேன். இப்போ மத்த டைம்ல வந்து இந்த செவ்வந்தி பூ கிடைச்சு அப்படின்னா, செவ்வந்தி பூ வந்து நான் போட்டுப்பேன். ஸோ எந்த மலர் கிடைக்குதோ அத வந்து வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு பிரசாதம் வந்து நான் கற்கண்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம மகாலட்சுமி அப்படின்னு நம்ம வந்து பூஜை பண்ண போறோம் அப்படின்னாவே வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்து சாம்பிராணி புகை வந்து போடணும். சாம்பிராணி புகை போடுறதுக்கு தான் வந்து அடுப்புல வந்து கொட்டாங்குச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம வீட்ல வந்து இப்ப வந்து பசும்பால் வந்து தாராளமாவே கிடைக்கும். வீட்டுக்கு வந்து ஊத்திருவாங்க. ஸோ அதுதான் வந்து வாங்கி வச்சிருந்தோம். ஸோ அதையுமே வந்துட்டு ஒரு பெரிய டப்பால ஊத்தி, அதையுமே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து விளக்கேத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விளக்கையுமே ஏத்தி வீடு ஃபுல்லாமே வந்து சாம்பிராணி புகை தான் வந்து போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம சாம்பிராணி புகைகள் போட்டு நம்ம வந்து சுவாமி கும்பிடும்போது நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கெட்ட சக்திகள், தீய சக்திகள் எல்லாமே வந்து வெளியேறிடும். இது வந்து உண்மை. இதுலயுமே வந்து வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அத நீங்க தூவி சாம்பிராணி போடுறது வந்து ரொம்பவே வந்து மகாலட்சுமி கடாட்சியத்த வந்து கொண்டு வரும். ஸோ நான் அது வந்து அதுலயுமே வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து நான் சாம்பிராணி புகை போட்டு காட்டுறேன். ஸோ வீடே பார்க்கவே வந்து ஒரு புகழ் நாட்டத்தோட ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும். இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம சாம்பிராணி குங்குலி சாம்பிராணி நம்ம கேட்டு வாங்கி, அந்த சாம்பிராணியிலே நம்ம மூஞ்சில அந்த புகை வந்து நம்ம முகத்துல வந்து தடுமாறி
நம்ம குழந்தைகளுக்குலாம் வந்து சாம்பிராணி புகை போடும்போது, அவங்க அதாவது நம்மகிட்ட இருக்க அந்த பீடை அந்தன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வறுமை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மள விட்டு போயிடும். இது வந்து ஒரு கோயில்ல வந்து எனக்கு வந்து பூசாரி சொன்ன ஒரு விஷயம். குங்கும சாம்பிராணி அப்படின்றதுக்கு வந்து தனியான ஒரு வந்து மகத்துவம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல தீபம் காட்டி என்னோட பூஜையை வந்து நிறைவு பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.